ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. மிஸ்டர் எக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாடகமாட்டதை விட்டுட்டு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு பாஜகவுக்கு டிவிக்கே கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கையை டிவிக்கோடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இந்த கண்டன அறிக்கையை இது மாதிரி நாடகம் மாட்டுறாங்க பிஜேபி அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இந்த அறிக்கைக்கு நேற்று அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. டிவிக்கு என்ன சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா? என்ன டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல, டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. இதனால எக்ஸ் தளத்துல டிவிகேவுக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய ஒரு மோதலானது போயிட்டு இருக்கு. பிஜேபியோட நிர்வாகிகள் டிவிகே நிர்வாகிகளை கலாய்க்கிறது, அப்புறம் விமர்சிக்கிறது, அப்புறம் தரவுகளோட விமர்சிக்கிறது, இப்படியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் டிவிகே நிர்வாகிகள் நண்பர்களும் இது போன்ற விமர்சனங்களை பாஜக மீதும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி தான், நீங்கள் இப்படி தான், நீங்கள் ஓட்டு வாங்கலை, நீங்கள் ஜெயிக்கலை, இது போன்ற நிறைய விஷயங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. லண்டன் போய் படித்தார் அவங்க தலைவர் அப்படின்னா நிறைய விஷயங்களை முன் வச்சு இரண்டு கட்சிகளும் மாறி மாறி எக்ஸலத்தில் மோதி கொண்டு இருக்காங்க. பாஜக சொல்கிற மாதிரி டிவிகே பொதுவெளிக்கு மக்களிடையே கலந்துரையாடி மக்களுடைய பிரச்சனையை கேட்டு ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தும் கூட. பிஜேபி மட்டும் அந்த கருத்தை முன்வைக்கல. தொடர்ச்சியாக திமுக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பனையூர் பண்ணையார் அவர் பனையூர்லேருந்தே அரசியல் செய்யலான்னு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு திமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சி நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க டிவிகே மேலே. இதே போல் தான் பிஜேபி இன்னைக்கு டிவிகே மேலே குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பனையூர்லேருந்துட்டே நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், கோட்டைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பகல் கனவு தான். வெளியே ஒரு அரசியலை முன்னெடுத்தால் மட்டும்தான் நம்ம கோட்டைக்கு போக முடியும் அப்படின்றத டிவிகே நண்பர்கள் உணர வேண்டும் அப்படின்னு பாஜக நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போக வேண்டாம், ஏன்னா நமக்கு முக்கியமான நிறைய வேலைகள் இருக்குது. என்ன வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிபி ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நம்ம பார்க்கணும், அதை லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், இப்படி நிறைய வேலைகள் நமக்கு இருக்கிறதுனால டிவிகே பிஜேபி சண்டைக்குள்ளே நம்ம போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு இன்னைக்கு போட்டிருக்காரு. நேற்று திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசைன் அப்படின்ற முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். தொழுகைக்கு போயிட்டு வந்தவரை காலையில் ஒரு கும்பல் வெட்டி படுகொலை செய்திருந்தது. இது திருநெல்வேலியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. முன்னாள் காவல் ஆய்வாளருக்கே இந்த நிலையா, என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு திருநெல்வேலியில் அப்படிலாம் நிறைய பேசுபொருளை ஏற்படுத்தியிருந்தது இந்த படுகொலை. இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிர் ஹுசைன் அப்படின்றவர் முன்னாள் காவல் துணை ஆய்வாளராக இருந்தவர். பணி ஓய்வு பெற்ற பிறகாக அவர் சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார். வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமிச்சவங்களை எதிர்த்து நிறைய குரல்களை எழுப்பிட்டு இருந்தார், நிறைய போராட்டங்கள் செஞ்சுட்டு இருந்தார். இது தொடர்பாகத்தான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காங்க. இந்த கையாளாக திமுக அரசு இன்னும் எத்தனை பேர் தான் பலி வாங்க போதோ, சமூகத்துக்காக போராடுற இன்னும் எத்தனை பேர் தான் இது பலி வாங்க போதோ அப்படின்ற மாதிரி ட்வீட் அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காரு. இது ஒரு ட்வீட். அதே போல் இன்னைக்கு தினமலரில் ஒரு கட்டுரை வெளியாயிருக்கு. தினமலரில் ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னை பெருநகரத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 12 படுகொலைகள் நடந்திருக்கு. ரீசெண்டாக கோட்டூர்புரத்தில் 2 முந்தானத்து நினைக்கிறேன் இரட்டை படுகொலைகள் நடந்திருந்தது. கணக்கு பண்ணும்பொழுது கடந்த ஒரு மாதத்தில் 12 படுகொலைகள் நடந்திருக்கு. இது தலைநகரமா கொலை நகரமா அப்படின்ற கேள்விகள்லாம் செய்தித்தாளில் எழுப்பியிருந்தாங்க. தொடர்ச்சியான இப்படியான சட்ட ஒழுங்கு சீர்கேடான நிலை இருக்கும்பொழுது நாங்கள் மும்மொழியை எதிர்க்கிறோம், டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம், பிஜேபி உள்ளே பூந்துடும், எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, இப்படியான பாலிடிக்ஸை பண்ணி மடமாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இடையில ஷூட்டிங் பண்ணி சில வீடியோஸ்லாம் வரும். நம்ம நேற்று அந்த வீடியோஸ் பற்றி பேசியிருந்தோம். அப்படியான வீடியோஸ்லாம் இடையில இறக்கி விட்டு மக்களை கொஞ்சம் டைவெர்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் நம்ம டைவெர்ட் ஆகாமல் 2024 ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசாட்சியாக நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். நேற்று ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெலுங்கானாவில் இடஒதுக்கீட்டு முறையை அதிகரித்து மசோதா நிறைவேற்றியிருந்தார். இந்த மசோதா இந்தியா முழுக்க இப்பொழுது பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 29 விழுக்காடு இருந்ததை 42 விழுக்காடாக அதிகரிச்சிருக்காரு. அதே போல் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்குமே இடஒதுக்கீடு முறையானது அதிகரிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலின மக்களுக்கு 15லேருந்து 18ஆக உயர்த்தியிருக்காங்க. பழங்குடியின மக்களுக்கு 6லேருந்து 10ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. தீர்மானம் చేసుకున్నాం.
రెజల్యూషన్స్ పాస్ చేసి పంపించినాం గవర్నమెంట్ ఆఫ్ ఇండియాకు ప్రైమ్ మినిస్టర్ ఇప్పుడు చట్టం చేసినాం. இந்த மசோதா வந்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைப்பாங்க. மத்திய அரசு இது ஏற்றுக்கிட்டு 9வது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 9வது அட்டவணையில் சேர்த்தாங்கன்னா இது வந்து நடைமுறைக்கு வரும். அதுவரை பழைய இப்போ இருக்கிற நடைமுறையை வந்து தொடரும். ஆனால் இப்படியான ஒரு முயற்சி எடுத்து இது மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க இல்லையா, இதை வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வரவேற்றிருக்காங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம், அது வந்து நடத்தியே தீர்வோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பில் தெலுங்கானா காட்டிய வழி ஒட்டுமொத்த நாட்டிற்கு தேவையானது. பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூகத்திற்கான நியாயமான உரிமை சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த மசோதா குறித்து, இந்த விஷயம் குறித்து, இடஒதுக்கீடு விஷயம் குறித்து தமிழ்நாட்டிலையும் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கு. பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இதை மேற்கோள் காட்டி திமுக அரசை கடுமையாக சாடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய எக்ஸ்தலத்தில் இது தொடர்பாக பதிவுகள் போட்டிருக்காரு. இது சமூக நீதி பாதையில் நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி. தூங்கிட்டு இருக்க திமுக அரசு எப்போ எழுந்திருக்கும் அப்படின்னு பல்வேறு கேள்விகளை முன் வச்சு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுங்க, தெலுங்கானாவில் எடுத்தது போல, பீகாரில் எடுத்தது போல நீங்களும் வந்து எடுங்க, நமக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து திமுக அரசு மத்திய அரசை கை காமிச்சிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க தான் எடுக்கணும் அப்படின்லாம் லெட்டர்லாம் வந்து அவங்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு, தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு இப்பொழுது இடஒதுக்கீட்டு முறையே அதன் அடிப்படையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது இது எல்லாத்தையும் திமுக அரசு கவனத்தில் கொண்டு கொஞ்சமாச்சு ஆக்கப்பூர்வமாக எதனா பண்ணலாம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க திமுகவுக்கு. லோக்சபாவில் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றி முடிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருக்காரு. அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு தமிழில் வந்து சப்டைட்டில் போட்டு முடிஞ்சால் நம்ம சேனலில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அவர் வந்து உரையாற்றாரு அப்படின்னு வந்து தெரிஞ்ச உடனே திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வெளிநடப்பு வந்து செஞ்சுருக்காங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சில விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டோம், அதுக்கு வந்து அவங்க நேரம் கொடுக்கல, அதனால் நாங்கள் வந்து வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வந்து ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் மாநிலங்களவையில் வைகோ அவர்கள் கர்ஜித்து கொண்டிருக்கிறார். நான் வந்து அண்ணாவுடைய ப்ராடக்ட்டு, நான் வந்து வைகோ, என்னை பற்றி தெரியுமா, எனக்கு எத்தனை வருஷம் தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து எதிர்க்கட்சிகள்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்டு ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையாகவே வந்து ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் தான். அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரங்களில் வந்து ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை முன் வச்சு பேசக்கூடியவர் தான் திரு வைகோ அவர்கள். கடந்த காலங்களில் பார்க்கும்பொழுது ராஜீவ்காந்தி அவர்களே வந்து மிரள வச்சவர் வைகோ அப்படிலாம் வந்து பேசுவாங்க. சிறந்த ஒரு நாடாளுமன்றவாதி தான் வைகோ அவர்கள். ஆனால் இன்றைக்கி அவர் பேசும்பொழுது அந்த பழைய இது இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வயசாகிடுச்சு, நிறைய விஷயங்கள் வந்து மறக்கலாம், மேபி வயசாகிறதுனால மறக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த பழைய மாதிரி இல்லையோ அவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்குமே அவர் பேசும்பொழுது ரொம்ப கர்ஜனையோடு பேசுகிறாரு. ஏன் இதை நான் இப்போ இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காரு, தமிழ்நாட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னும் பொழுது நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அவங்களுடைய கருத்துக்களில் சில ஃபேக்சுவல் எரர் இருக்கலாம். பாஜக விமர்சிக்கும் பொழுதோ அல்லது மற்ற கட்சிகளை விமர்சிக்கும் போது சில ஃபேக்சுவல் எரரோடு அவங்க விமர்சிக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு நாடாளுமன்றவாதியாக வைகோ அவர்களை நம்ம வந்து தவிர்த்து விட்டு போக முடியாது அப்படின்றத வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுனால தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ள பெரிய சலசலப்பானது ஏற்பட்டிருக்கு. நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு KP முனுசாமி அவர்கள் கலைஞர் அப்படின்னு சொல்லி பேசாமல் கருணாநிதி அப்படின்னு வந்து பேசுகிறார். இதனால் திமுகவுடைய அமைச்சர்கள் உறுப்பினர்கள்லாம் உடனே வாக்குவாதத்தில் வந்து ஈடுபடுறாங்க. ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அம்மையார் தானே சொல்கிறோம், ஜெயலலிதா அம்மையார்னு சொல்கிறோம், நீங்கள் என்ன சொல்லணும், கலைஞர் தான் சொல்லணும், கருணாநிதினு சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து எழுந்து பேசுகிறாரு. இதில் வந்து சபாநாயகர் வந்து அவர் வந்து கருணாநிதினு பேசுனதை பின்வாங்கிட்டு நான் வந்து கலைஞர்னு எடுத்துக்கிறேன், அதை திருத்திக்கிறேன் அதை அப்படின்னு வந்து அவரே திருத்திக்கிறார். உடனே KP முனுசாமி அவர்கள் அப்படின்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வந்து போட முடியும் சட்டப்பேரவைக்குள்ளே. அதாவது கலைஞர் தான் பேசணும் அப்படின்லாம் வந்து நீங்கள் உத்தரவு போடக்கூடாது அப்படின்னு வந்து உடனே KP முனுசாமி அவர்கள் பேச, அதற்கு துரைமுருகன் அவர்கள் என்ன விளக்கம் அளிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரை வந்து நாங்கள் அம்மையார் தான் சொல்கிறோம், அதனால் நாகரீகமாக மூத்த தலைவர்களை வந்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னு வந்து துரைமுருகன் அவர்கள் எழுந்து பேசியிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். மறைந்த தலைவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுத்து வருகிறோம், அதிமுக தலைவரை அம்மையார் என்று தான் கூறுகிறோம், எனவே மூத்த தலைவர்களை மரியாதையாக அழைப்போம், அதை முனுசாமி ஏற்பார் என்று நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதில் என்ன நாகரிக குறைவாக இருக்குது?
கருணாநிதியே கருணாநிதினு வந்து சொல்கிறாங்க. அவர் பிறக்கும் போதே கலைஞர்னு அப்படின்னு பிறந்துட்டாரா? இல்லை, எனக்கு புரியல. ஒரு விஷயம் விருப்பப்பட்டு நடக்கு அப்படின்னும் பொழுது அது நடக்கட்டும். கருணாநிதின்றாங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? செல்வி ஜெயலலிதான்னு சொல்லிட்டு போங்க, இதில் என்ன கிடக்கு? மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் பொழுது, பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் பொழுது இது ஒரு பிரச்சனையா? அவங்க வந்து அம்மையார்னு தான் சொல்லணுமா, இவங்க வந்து கலைஞர் தான் சொல்லணுமா? இது ஒரு பிரச்சனையாக வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ள ஒரு வாக்குவாதமாக போயிருக்கு. அப்படின்னா இவங்களாம் வேலை பார்ப்பாங்கன்னு ஓட்டு போட்டு மக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புனா, சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு இல்லை கலைஞர்னு சொல்லுங்கள், இல்லை அம்மையார்னு சொல்லுங்கள் இப்படின்னு ஒரு சண்டையை போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூத்த அமைச்சர் ஒருத்தர் எழுந்து கருணாநிதினு சொல்கிறது வந்து மரியாதை குறைவா, தலைவர்களை வந்து மூத்த தலைவர்களை மரியாதையோடு வந்து அழைக்கணுமா? என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. தமிழ்நாடு சட்டமன்றம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு போல. நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார். அவருடைய இடைவிடாத உழைப்பு, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாராம. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.